என் ராமனை இன்னைக்கு பாக்குறதே ஒரு விசேஷமா இருக்கு. நததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபா யாந்தம் ஆயாந்தம் சமாயாந்தம். நீ இந்த தெருவிலேயே 3-4 தடவை போயிட்டு வாழணும். சரி, 24 வயசு ராமனுக்கு, 24 வருஷமா தசரதன் பார்க்கறான். இத்தனை நாளா பார்க்காத என்ன ஒரு விசேஷத்தை பார்த்தான் அப்படின்னா, இத்தனை நாளா பார்க்காத விசேஷ தரிசனம் தசரதனுக்கு ராமர் கொடுத்தார். என்னத்தினால கொடுத்தாருன்னா, நம்மளை மகனாக அடையறதுக்கு நம்ம அப்பா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 60,000 எல்லா குழந்தைகளும் அதை நினைச்சு பார்க்கணும். ஒரு பிள்ளைய பெக்கணும்னு முந்தி தவங்கடந்து 300 நாள் சுமந்து அந்திபகலாய் சிவனை ஆதரித்து பையனென்ற போதே பரிந்தெடுத்து கனகமுலை தந்தானை எப்பிறப்பில் காண்பேன் நீங்கிறார் பட்டினத்தார். ஒரு குழந்தை பிறக்கலன்னா ஆண் அதை கடந்து போயிடுவான், பெண்ணால அதை கடக்க முடியாது. ஏன்னா அவளோட 3 நிலையில ஒரு நிலை தாய்மையை அடையிறதுங்கிறது, கன்னிகையா இருக்கிறது, பத்னியா இருக்கிறது, தாயா இருக்கிறதுன்னு 3 அவளோட வாழ்க்கையில பங்கு. அப்ப குழந்தை பிறக்கலன்னா எத்தனை கோவில் உண்டோ, எத்தனை அரச மரத்தை சுத்துனா அரச மரத்தை சுத்துவா, புளிய மரத்தை சுத்துனா புளிய மரத்தை சுத்துவா, இந்த குழந்தைல குளினா குளிப்பா, அங்க போனா போவா. இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய அடையறா. இப்படி கஷ்டப்பட்டு நம்மள மகனாக அடைஞ்ச அப்பா அவர் வாழ்க்கையில சந்தோஷமா சிரிச்சுன்னு பாக்குற பார்வை இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் அழுதுன்னு தான் பார்க்க போறாரு. அதனால எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கணுமோ கொடுக்கணும்னு பகவான் கொடுத்துட்டான். அதனால தசரதனுக்குமே அது புரியல, இன்னத்தினாலேன்னு புரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுமந்திரா எனக்கு என் குழந்தைய பாக்குறது. இப்படி பேட்டு வாடான்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பகவான் இறங்கி மேல வந்தா தசரதனும் இறங்கி வந்துட்டான். சபா மண்டபத்துல வந்து உட்கார்ந்து நிட்டான், சிம்மாசனத்துல உட்கார்ந்து நிட்டான். ராமரோட ஒரு ஆச்சாரத்தை பாருங்க, எப்ப அப்பாவை பார்த்தாலும் நமஸ்காரம் தான் பேச ஆரம்பிப்பான். இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள பழக்கம். தினப்படி பெரியவாளுக்கு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவா, வெளியில போனா நமஸ்காரம் பண்ணுவா, வெளியில இருந்து வந்தா நமஸ்காரம் பண்ணுவா. வெளியில போறவாளுக்கு தான் நாம நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சில பேர் நான் வெளியில போறேன் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணலாமான்னு இதையே பரட்டி போட்டுருவான். வெளியில போனா நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகணும். வெளியில யாராவது அப்பா அம்மா வெளியில போறான்னா நாம நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அது கடைசியில தான். வெளியில போறதே நமஸ்காரங்கிறது கடைசியில தான். மற்ற சமயங்கள்ல நாம போனா நமஸ்காரம் சர்வ நபஜேத் சர்வத்தோ மிருத்யுன்னு வாசப்படியை விட்டு இறங்கி திரும்பி ஆத்துக்குள்ள வரத்துக்குள்ள எத்தனை மிருத்யு. நம்ம சாமர்த்தியத்தினால நம்ம வாழ்ந்துட முடியுமா? இப்படி திருப்புற காருகாரம் லேசா அந்த ஸ்டீரிங்கை விட்டுட்டான்னா அந்த முனை இடிச்சா போற முடிஞ்சு போச்சு. இத்தனை தாண்டி அன்னைக்கு சில பேர் திடீர்னு செத்து போனா ஆச்சரியமா இருக்கும்பா. சாகிறது ஆச்சரியம் இல்ல, இத்தனை சாவு கொடுக்கக்கூடிய ஆபத்தை பக்கத்துல வச்சுன்னு நாம வாழறதுதான் ஆச்சரியம். இத்தனை சாவை கொடுக்கக்கூடிய இத்தனை ஆபத்துக்களை பக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் ஆபத்து, எதை தொட்டாலும் ஆபத்து. அதுக்கு மத்தியில நாம அன்னைக்கு பொழைச்சு வாழணும் பாருங்கோ, அதுதான் ஆச்சரியமான விஷயம். நமஸ்காரம் பண்ணி நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா வவந்தே சரணோ பிதுகு. அபிவாதியே எல்லாருக்குமே உண்டு. ஒத்தருக்கு பண்ணினா அபிவாதியை சொல்லணும், கூட்டத்துக்கு பண்ணினா அபிவாதியை சொல்லக்கூடாது. அபிவாதியை சொல்லும் போது இது அந்த ஜெனட்டிக் டிஎன்ஏன்னு சொல்றா பத்தியா, அதை குறிக்கிற அந்த கோடு வேடு அதெல்லாம் அங்கீரச பாரதிய திரையாரிஷைன்னா அந்த வம்சம்னு அர்த்தம். அந்த டிஎன்ஏவை குறிக்கிறவா கோடு வேடு மாதிரி. அது பிராமணனா இருந்தா சர்மா, கத்திரியனா இருந்தா வர்மா, வைசியர்களா இருந்தா குப்தா, மற்றவர்களா இருந்தா தாசர். இந்த பேரே மாறுபடும். இன்னைக்கு என்ன சொல்றான் தமிழ்நாட்டுல, சர்மான்னு பேர் வச்சா பீகார் காரங்க. நானே நாங்க சொல்றதே சர்மான்னு தான் சொல்லுவோம். சர்மான்னா அந்த அடையாளம், இந்த பிரிவுல இருக்கிறவான அடையாளம். சர்மான்னா பிராமணன் அர்த்தம். வர்மா அப்படின்னா அந்த மார்த்தாண்ட வர்மா, கேரள ராஜாவெல்லாம் கவனிச்செல்லாம் தெரியும். மார்த்தாண்ட வர்மான்னு பேரு. வர்மான்னா கத்திரியன் அர்த்தம். குப்தா அப்படின்னா வைசியர்கள் அர்த்தம். இதெல்லாம் நம்மளுடைய சிஸ்டத்துல வச்சிருக்கா, ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு அடையாள விஷயம் தான். ஆதார் மாதிரி இதெல்லாம் ஒரு அடையாள விஷயம் தான். இவர் நமஸ்காரம் பண்ணினார், இப்படி கையை கட்டி நின்னார். ராமர் பார்த்தார். ராமரை பார்த்தான் தசரதன். அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் பார்த்தான். ராமா,
உன்னோட குணத்துல ஸ்வகுணைரனுரஞ்சிதாக யதஸ்த்வயா பிரஜாஸ்சேமாஹ ஸ்வகுணைரனுரஞ்சிதாக தஸ்மாத் த்வம் புஷ்யயோகேன யௌவராஜ்யமவாப்னுஹி. உன்னோட குணத்துல விருப்பப்பட்டு நீ ராஜாவா வரணும்னு ஜனங்கள்லாம் ஆசைப்படுறா, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம், என்ன சொல்ல முடியும்? இப்ப செப்பரேட்டா எடுத்து இன்கம், அதனால உங்களுக்கு அந்த விஷயம் புரியல. அது ஒரு அனர்த்தம். அது இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படாம போனதுக்கு காரணமே இன்கம் செப்பரேட்டா போனதுதான். இதை பிளான் பண்ணது மெக்காலே. திருட்டு பசங்கள் கிரிமினலா 1000 யோசனை பண்ணுவான். இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் என்ன பட்னியா கிடந்தோம், சோறு திங்கலையா, இல்ல அம்மனமா தெரிஞ்சமா, எல்லா சௌக்கியத்தோடையும் தான் என்ன எல்லாரும் இருந்தோம். அப்ப இன்கம் சோர்ஸ் ஒரு இடத்துலதான் இருக்கும். நமக்கு ஒரு கடைன்னா ஒரு கடையில இருந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுவா, ஒரு வீடுன்னா விவசாயம்னா எல்லாரும் ஒர்க் பண்ணுவா. அது மாதிரி ஒரு விற்பி இருந்ததுனால ஒருத்தர் மீறாம இருப்பா. அந்த மாதிரி ஒரு விற்பியில இருக்கும் போது ஒரு பொசிஷனை அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் போது அதை உடனே பண்ணிவிட மாட்டா. கடையில ஆரம்பத்துல உட்கார்ந்த செட்டியாரா இருந்தா மாங்குன்னு அத்தனையும் அவரே பார்த்திருப்பார். அப்புறம் பிள்ளைய கொண்டு பொட்டலம் கட்டுப்பார், முதல்ல பொட்டலம் போடுவார், எடை கொடுப்பார். அவனை எடுத்த உடனே சீட்ல உட்காந்து வைக்க மாட்டார். இந்த தர சாமான வாங்கிட்டு வாம்பார். அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் சாமான வாங்கிட்டு வாம்பார். இத்தனை விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கல்லால் அவர் தான் உட்காந்துருப்பார். கல்லா பொட்டி இல்ல, அவர் இல்லைன்னா அவர் உட்காந்துக்கலாம் அப்படிம்பார். ஏன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கணும். பட்டுன்னு தூக்கி நாசமா போயிடும், நிர்வாகம் நாசமா போயிடும். அதான் விஷயம். ஒரு சாதாரண குடும்பத்திலேயே இந்த பணம் வந்த உடனே இந்த குழந்தைகளுக்கு இருந்த, நான் நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கேன், ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். TCS ராமதுரைன்னு ஒருத்தர், சேங்காலிபுரம், அவருக்கு சொந்த ஊர் சேங்காலிபுரம். எங்க நாங்களும் அவரும் ஒரே ஊர் தான். அவர் சொன்னார் ஒரு தடவை, தீட்சிதர்வாள் இந்த ஐடி ஃபீல்டு பிராமணாளுக்கு வரப்பிரசாதம், அதே ஐடி ஃபீல்டு பிராமணாளுக்கு சாபம்னார். எல்லா செக்டரும் மூடின சமயத்துல வேலை கொடுத்தது ஐடி ஃபீல்டு. ஆனா ஐடி ஃபீல்டு வந்ததுனால இதுக்கு முன்னாடி வேலைக்கு போறதெல்லாம் இவ்வளவு கொலாப்ஸ் கிடையாது. கார்த்தால பேங்க வேலைக்கு போவா, இதுக்கு ஆபீஸ்க்கு வேலைக்கு போவா, கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியானம் பண்ணி சிவ பூஜை பண்ணிவிட்டு ஆத்துல சாப்பிட்டு கையில சாப்பாடு எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி சாயங்காலம் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி பல்லாவரமோ குரம்பேடு எங்கேயோ அங்க அவ்வளவு தூரம் தான் தள்ளி போவா. தள்ளி தங்கி சந்தியாதனம் பண்ணிட்டு விஸ்வாசனாம சொல்லிட்டு பக்கத்துல இது மாதிரி பஜனை மடம் இருக்கும், அங்க கதையில இருந்துட்டு ராத்திரி போவா. இது மாதிரி ஒரு சத்சங்கத்தோட இருந்த போனது போக இப்ப சந்தியாதனம் கிடையாது. சந்தியாதனத்தை விட்டுருக்கோ, ஸ்நானமே கிடையாது, பல்லு தேய்க்கிறது கிடையாது. மிருகப்பிராயமா போயிடுத்து இடது கையாலையும் வலது கையாலையும் உட்கார்ந்த இடத்துல தின்னுட்டு கண்டத்தை எதைத்தான் திங்குறோம்னு அவனுக்கே தெரியல. கேட்டா இதுல வைட்டமின் இருக்கு, ஏன் மண்ணுலையும் தான் எல்லாம் இருக்கு. ABCDEFன்னு எல்லா வைட்டமினும் மண்ணுலயும் இருக்கு. புடி புடியா அள்ளி வாயில போட்டு போயேன். அறிவு வேண்டாம். இத்தனை சுதந்திரம், இத்தனை குட்டிச்சவரா போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பணம் தான். அதுல இன்னொரு பிரச்சனை சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பெருசா பூமர் ஆனது பெங்களூர் தான். இந்த ஐடி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பூமர் ஆனதுக்கு அப்புறம் நான் பெங்களூர் போறது கிடையாது. ஏன்னா அங்க கதைக்கு போனா மிந்திலாம் எல்லா இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போவா. இப்ப இந்த டிராபிக் இதுவா போனதுனால வரது கிடையாது. அதனாலயே நாங்க வர ஒத்துக்கிறது இல்லை கதைக்கு. அந்த மாறுற சமயத்துல நான் பெங்களூரை பார்த்திருக்கேன். வந்த உடனே எல்லா குழந்தைகளையும் நான் சொல்லல, நல்ல குழந்தைகளும் இதுல உண்டு. ஆனா பெரும்பாலும் அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாது. சம்பளம் வந்த உடனே பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது, அப்புறம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் மீடியமா உள்ள ஹோட்டல்ல சாப்பிட்றது, 20ஆம் தேதிக்கு அப்புறம் ரோட்டோரம் கடையோரம் கையேந்தி இருக்கு பாருங்க, அதுல நிற்க வேண்டியது, அப்புறம் கடன் வாங்க வேண்டியது கிரெடிட் கார்டுல. இவன் என்ன பண்றான்னே புரியல. இதுக்கு காரணம் என்னன்னா அவன் கையில ஒரே சமயத்துல அவ்வளவு பணம் வருதுதான் காரணம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அவன் வாழ்க்கை மேல ஏறினதுன்னா இதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு சிஸ்டத்துல நம்ம வாழ்க்கை முறை. அந்த பவரை மாத்தும் போது உடனே கொடுத்துட மாட்டான். ராமரை கூப்பிட்டு உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்றது, இது ஒண்ணும் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் தான், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். ராமரை கேட்கிறார். ராமர் என்ன பண்ணினார்னா பேசாம இருந்தார்.
இத சரின்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல. ஏன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டா அதுக்கு காத்திருந்தா மாதிரி ஆயிடும். வேண்டாம்னு சொல்றது தர்மம் கிடையாது. இப்படி பேசாம ராமர் இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு பணிவுன்னு பேரு. அப்ப தசரதன் சொல்றான், நீ ரொம்ப வினயத்தோட இருக்க. பூயோ வினயமாஸ்தாய பவநித்யம் ஜிதேந்திரியா. நீ ரொம்ப வினயத்தோட இருக்க, ராஜாவா வர்றதுக்கு இன்னும் வினயம் தேவடா ராமான். வினயம் மட்டும் இல்ல, ஜிதேந்திரியா, புலனடக்கம் வேணும். எல்லா சௌக்கியமும் வந்துடும். ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு குற்றம் பண்ணினா தண்டிக்கிறவன் ராஜான்னா, அந்த ராஜாவே ஒரு குற்றம் பண்றதை என்ன எண்ணத்துல பண்றான், நம்மளை யார் தண்டிப்பான்னு தானே, நம்மளை யார் தண்டிக்க முடியும் அப்படிங்கிறது தானே. அப்ப புலனடக்கம் இல்லைன்னா தரிகட்டா மாதிரி ஆயிடும் வாழ்க்கை அப்படிங்கிறது. இதெல்லாம் சொல்ல இன்னும் ஜனங்கள் எல்லாரும் ராமனையே பார்த்துட்டு பஞ்சாங்கத்தை எடுத்தான். சைத்ர ஸ்ரீமானயம் மாசஹ புண்யஹ புஷ்பித கானனஹ யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவோபகல்ப்யதாம். இது சைத்திர மாசம், வசந்த ருது. புஷ்ய நட்சத்திரத்துல பட்டாபிஷேகம் பண்ணலாம். இதோட நிறுத்திருக்கலாம். பொதுவா 100 விஷயம் சொல்லிடுறேன். நாள் நாம பார்க்க கூடாது. நமக்கு என்ன ஜோசிய பரிச்சயம் இருந்தாலும் நாம பார்க்க கூடாது. ஏன்னா ஜாதக சாஸ்திரத்துல சொன்னா, ஜோதிஷ சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி ஒரு நாள் கிடைக்கவே கிடைக்காது. யார் நாள் பார்த்தாலும் அதுல தப்பு சொல்ல முடியும். இந்த நாள் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் பார்த்ததுல ஒருத்தர் தப்பு சொல்லலாம். இதுல பிரசன்டேஜை வச்சுதான் நாளை தீர்மானம் பண்றது ஒண்ணும். ரெண்டாவது, இதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, வேதம் படிச்சவர்கள் வாக்குனால அதை சொல்லும் போது இந்த கிரகங்கள் ஓரமா போயிடும். அதில் உள்ள தோஷங்கள் வேலை செய்யாது. வீனஸ் ரத்னமையர் இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அனந்தராம தீட்சிதர் முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தா ராகு காலத்திலேயே நான் கல்யாணம் பண்ணுவேன். அனந்தராம தீட்சிதர் ஆனா சொல்லணும், அவர் சொன்னார்னா ராகு காலத்துல நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த வாக்குக்குள்ள சக்தி அது. அந்த சக்தி உள்ள வாழ்க்கை. அது வேதாத்தியனம் பண்ணிதான் அந்த சும்மா இது இது என்ன லிப்ஸ்டிக் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வர சக்தியா அப்படி எல்லாம் கிடையாது. 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் வேதத்தை சொல்லி சொல்லி அந்த சக்தியை ஏற்றினது மட்டும் இல்ல, அந்த சக்தி இறங்காம அனாச்சாரம் இல்லாம இருக்கணும். அனாச்சாரப்படுத்தி அந்த சக்தி இழக்க அக்னிர்மே வாச்சி சிறுதா அப்படின்னு இருக்கு. வாக்குலதான் சக்தி இருக்கு. வாக்பலித்தம் வேணும். இதெல்லாம் தேவையா இருக்க இங்க இவன் பண்ண தப்ப சொல்லிவிடுறேன். வசிஷ்டர் பார்க்கலன்னா, வசிஷ்டர் பார்த்து நாள் சொல்லியிருந்தாருன்னா பட்டாபிஷேகம் நின்று இருக்காரு. இவனே தான் நாள் பார்த்தான், சந்தோஷத்தினால பார்த்தான். பேச்சு பிளாக்ல சொல்றான், சித்திர மாசம் வசந்த ருது, காடெல்லாம் பூத்திருக்கு, ராம பட்டாபிஷேகத்துக்கு ஏத்த சமயம்னா. புண்ணியஹா புஷ்பித காணனஹான்னா. வசந்த காலம்னாலே எல்லாம் பூக்குற காலம் தான். இந்த காடு பூத்திருக்குங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ராவா எதுக்கு இதுல ஆட் பண்ணுவானேன்னா, அதுதான் போராத காலம்ங்கிறது. இந்த போராத காலம் வந்தா வாயில கொண்டு வார்த்தையை விடும். ஆமன வாவான்னு வரவேற்கிறதுக்கு காடெல்லாம் பூத்திருக்கு. இவன் அறியாம இவன் சொல்றான். போயிட்டு வாராமான்னு சொல்லிட்டார். உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் தான், நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம், நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே ராமன் என்ன பண்றார், கிளம்பி போயிட்டார் வீட்டுக்கு. சபையை கலைச்சுட்டான். 2 செகண்ட் கூட ஆயிருக்காது, ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ராமருக்கு தனி வீடு. உடனே சுமந்திரரை கூப்பிட்டு, நீ போய் ராமன் அழிச்சுன்னு வாங்க. இப்பதானே ராமர் வந்தார், இப்பதானே சபையில வச்சு பட்டாபிஷேகம்னு டிக்ளேர் பண்ணினோம். பேர் ராமர் அழிச்சுட்டு வர சொல்றேன். என்னத்துக்காகன்னு கேட்டான். அந்த காரணத்தை நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு சொல்றேன். பாலான் ஸ்வகீயான் தவசன் இதானே திவ்யான் மேல கதை, மேல மேல ட்ராக் மாறுற கதை. திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராண ரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே நாராயண நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண ஜானகீகாந்த ஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு. நாளைக்கு பிதிருவாக்கிய பரிபாலனம், கைகை வரப்பிரதானம், பிதிருவாக்கிய பரிபாலனம். டைம் இருந்தா பாதுகா பட்டாபிஷேகம். லைவ்